வெல்கம் டு சேஷாத் வே. பிக் பாஸ் வீட்ல 48வது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கண்ணாடி அணிந்த ஸ்மார்ட்டான லுக்கில் அரங்கிற்குள் வந்தார் விஜய் சேதுபதி. இந்த வாரம் வீடு மாறிடுச்சுங்க, அதிகாரமும் மாறிடுச்சு. ஆனால் அந்த அதிகாரம் எப்படி கையாளப்பட்டுச்சு வாங்க விசாரிப்போம் அப்படின்னு உள்ளே வந்தார். வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்லாம் ஒரு சாக்லேட் விளம்பரம் டூ நத்திங் அப்படிங்கிற தலைப்பில் உருவாக்கப்பட்டிருந்த போட்டியாளர்களின் புகைப்படங்களும் வீடியோ தொகுப்பும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி அனுப்பியிருந்த விதவிதமான உணவுகளை எல்லாம் மக்கள் பரவசத்தில் ரவுண்டு கட்டி அடித்தாங்க. ரவுண்டு கட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் பொழுது போகாமல் ட்ரூத் ஆர் டேர் விளையாடினாங்க. இதில் விஷால் தர்சிகா லவ் ட்ராமா வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற போணுச்சு. விஷாலை காப்பி எடுத்து முன்னேற துடிக்கும் ராணுவ வந்து தானும் அப்படி ஒரு காதல் ஒப்பந்தத்தை வந்து பவித்ராவுடன் மேற்கொண்டிருந்தார். ஆனால் இவையெல்லாம் ஆர்கானிக்காக இல்லாமல் செயற்கையாக தாங்க இருந்துச்சு. வழக்கம் போல் பார்வையாளர்களுடன் உரையாட துவங்கினார் விஜய் சேதுபதி. நாடு டாஸ்க்கு எப்படி இருந்துச்சு, இப்படி ஒரு நாட்டில் நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்டதற்கு ஆதார் கார்டை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒருவர் குறும்பாக பதில் அளித்தார். நாமும் ஒரு விளையாட்டு விளையாடலாமா, நான் யார் பேரை சொன்னாலும் நீங்கள் பயங்கரமாக கைத்தட்டணும், அப்போ தான் அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க, ஓகே ரெடியா அப்படின்னு அவர்கள்ட்ட ஒரு டீல் போட்டார் விஜய் சேதுபதி. ஒருத்தரை சிந்திக்காமல் இருக்க வைக்கணும்னா அவங்கள தேவைக்கு அதிகமாக பாராட்டணும் அப்படிங்கிற அவர் சொன்ன பஞ்சு வசனம் வந்து சதுரங்க வேட்டைக்கு நிகரானதுங்க. உள்ளே போனதுமே அனைவரும் எழுந்து நிற்க பார்வையாளர்கள் ஓவர் டைமில் கைத்தட்டி பட்டையை கிளப்பினாங்க. 8வது சீசனில் நீங்கள் பண்ணுறது இருக்கே செம அப்படின்றபடி விஜய் சேதுபதி கையை தட்ட இதையெல்லாம் நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள்லாம் பரவசத்தில் பூரிச்சு போனாங்க. இது ஒரு சாகச விளையாட்டு என்பதை ஜாக்லின் வந்து முதல்ல புரிஞ்சு கொண்டதாக தோணுது. ரியாலிட்டி ஷோக்களில் இருந்த அனுபவம் கடந்த சீசன்களோட ஒப்பிடும்போது உங்களின் இந்த 8வது சீசன் எப்படி இருக்குது, என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க, முந்தைய சீசன்களை விடவும் சவால் விடுவது போல் என்ன சுவாரஸ்யம் நடந்துச்சு அப்படிங்கிறத விஜய் சேதுபதி கேட்ட கேள்வி. நாங்கள் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒன்றுக்கு ஒன்றா இருப்போம் அப்படிங்கிறது போல் சத்யா சொல்ல, முதல் பால்லையே அவுட்டா, உட்காருங்கய்யா சத்யா, உங்கள் தன்னடக்கம் பிடிச்சிருக்கு அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்ல, அருண் உங்கள் சட்டையை பார்க்குறதுக்காகவே ஒவ்வொரு வாரமும் நான் ரொம்ப ஆவலாக வரேன் அப்படின்னு யாருக்கோ ஜாலியாக பஞ்ச் வச்சாருங்க. நீங்கள் சொல்லுங்கள் தீபக், இங்கே என்ன எடிட் பண்ணி போட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. உட்காருங்கன்னு உங்களை அதிகமாக சொல்லி பேச விடாமல் பண்ணுறேன்னு என்னை பற்றி வெளியில் பேசிக்கிறாங்க. அது இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னது. எங்கள் சேது அண்ணன் எங்களை பாதுகாக்கிறாரு, பேச விடாமல் செய்கிறது கிடையாது. அண்ணன் நல்லவர் வல்லவர் அப்படிங்கிறது போல் தீபக் வந்து முழக்கமிட்டு வந்து ரொம்ப நன்றி சார், அப்போ தான் என்னை வேலையை விட்டு அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி பாவனையாக பம்பிய காட்சி வந்து சுவாரஸ்யம். ஒவ்வொரு போட்டியாளரும் எழும்போது பார்வையாளர்கள் கைத்தட்டி இந்த நாடகத்தின் சுவாரஸ்யத்தை வந்து கூட்டினாங்க. கடந்த சீசன்களோடு ஒப்பிடும்போது இந்த சீசன் எப்படி போகுது அப்படிங்கிறத போட்டியாளர்கள் உணர்ந்திருந்திருக்காங்க என்பதை அவர்களின் வாயாலேயே வரவழைக்கிறது தான் இந்த டாஸ்கோட நோக்கம். ஆனால் என்ன பிரச்சனைனா, மைதானத்தில் ஆடும் வீரர்களால் தாங்கள் எப்படி ஆடினோம் என்பதை உத்தரவாதமாக சொல்ல முடியாது. வெளியில இருந்து பார்ப்பவர்களால் தான் ஒட்டுமொத்த அனுபவத்தையும் உள்வாங்கி சொல்ல முடியும். அந்த வகையில் போட்டியாளர்கள் பெரும்பாலும் இந்த சீசனின் ப்ளஸ் பாயிண்ட்களை சொன்னது இயல்பான விஷயம். ஆனால் ஒரு பார்வையாளனாகவும் இருக்கிற போட்டியாளனுக்கு உள்ளூர இதற்கான விடை வந்து தெரிஞ்சிடும். முத்து ஆனந்தி போன்றவர்கள் இந்த விடையை ஏறத்தாழ எட்டிட்டாங்க. எனவே நேர்மையான பதில் சொன்னாங்க. முந்தைய சீசனில் போட்டியாளர்கள் இருந்தாங்க, இந்த சீசனில் எல்லோரும் புனிதர்களாக இருக்காங்க. முந்தைய சீசனில் 10 கேரக்டர்கள் இருந்தாங்க, இந்த சீசனில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 10 கேரக்டர் இருக்காங்க. நல்லா விளையாடுறவனை முதல்ல முடிச்சு விட்டுட்டு வீடு அமைதியாக இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நையாண்டியான மொழியில் பதில் சொன்னது சுவாரஸ்யம் முத்து. இந்த சீசனில் தான் விதவிதமாக சாப்பாடு கிடைச்சிச்சு என்று அந்த மெனுவின் வரிசையை சொன்ன சிவகுமார், முந்தைய சீசன்களை விட இதில் தான் நிறைய பாத்திரங்களை கழுவணும் அப்படின்றாரு. பிக் பாஸ் ஹோட்டல் ஆரம்பிக்கும் போது இந்த மெனு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நக்கல் அடித்தார் விஜய் சேதுபதி. ஒருவேளை சிவகுமார் சொன்னதும் நையாண்டித்தனமோ என்னவோ சௌந்தர்யா ஜாக் போன்றவர்கள் மறைமுகமாக கலாய்த்த விஜய் சேதுபதி ஜாலியான மூடில் இருந்து பாராட்டத்தக்கது. ராஜா ராணி டாஸ்கில் எனக்கு சில ஐடியா தோணுச்சு, ஆனால் வேணான்னு நான் தடுத்துட்டேன் அப்படின்னு அருண் சொன்னபோது, ஏன் பண்ணி தான் பாருங்களேன், என்ன ஆகிட போகுது, பண்ணால் தானே தெரியும், இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, அதுவே பெரிய ரிஸ்க்கு தான், என்னவாகணும்னு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு படத்தில் ஹீரோவாக ஆனதே பெரிய சவாலாக இருந்துச்சு, ஆனாலும் ரிஸ்க் எடுத்தேன், முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவாக ஆகிடும்னு நிறையவா இருந்துச்சு, அந்த மாதிரி செஞ்சால் தானே தெரியும் அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்ன அட்வைஸ் வந்து சிறப்பாக. விஜய் சேதுபதியின் இந்த முதல் பகுதி வந்து நையாண்டி குத்தலாக நடந்து முடிஞ்சிச்சு. பிரேக் முடிஞ்சு திரும்பிய விஜய் சேதுபதி இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வேறு அவதாரம் எடுத்தாருங்க. அது பெண்களின் கைக்கு மாறி இருக்கும் அதிகாரம் பற்றியது. இதில் 2 வழக்கு மிக நீளமாக விசாரணை செய்யப்பட்டுச்சு. ஒன்று வந்து முத்துவிற்கு மஞ்சரி தந்த உடற்பயிற்சி டாஸ்க்கு, இன்னொன்று ஜெஃப்ரிக்கு சாஞ்சனா தந்த தோப்பு கர்ணா டாஸ்க்கு. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் டாஸ்க்கு தந்து நம்மளை சாகடிச்சாங்க, இது நம்ம நேரம் திருப்பி தருவோம் அப்படிங்கிற ரேஞ்சில் பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்களோ என்ன டாஸ்க்கு தரலான்றதுல தான்
முதன்மையான டாஸ்க்கு. இப்போதாவது பெண்கள் வந்து அத உணரட்டும். நாங்க தந்தது சுவாரஸ்யமா இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்கிறார்கள். ஒருவரிடம் வந்து அதிகாரம் வந்து சேரும்போது அவங்க என்னவா மாறுறாங்க? அவங்க செய்ற காரியங்கள் மூலம் எப்படி அவங்க அம்பலப்படுத்தப்படுறாங்க? அப்படிங்கிறத இந்த விசாரணையின் மையம்ங்க. பிக் பாஸ் விதிகளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முத்துவிற்கும், ஜெஃப்ரிக்கும் தரப்பட்ட தண்டனை வந்து மிகையானது. எளிதில செய்ய முடியாதது என்று முறையே மஞ்சரிக்கும், சாஞ்சனாவுக்கும் உள்ளூர தெரியும். அப்படின்னாலும் ஏன் தந்தாங்க? புதிய அதிகாரம் கண்ண மறைச்சிருச்சு. பழிவாங்க உணர்வு முன்னால வந்துருச்சு. முடியாதுன்னு சொல்லியிருந்தா தந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சாஞ்சனா சொல்றதும், முத்து ஃப்ரெண்டுங்கிறதுனால விளையாட்ட தந்தேன் அப்படின்னு மஞ்சினி சொல்றதும் முறையான செயல் இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும். முதல் பகுதிய ரொம்ப ஜாலியா நடத்தி சென்ற விஜய் சேதுபதி முழு எபிசோட் இருக்கு. அதையே தொடர்ந்திருந்தால் நன்றாகவே இருந்திருக்கும். போட்டியாளர்கள் தரும் பதில்கள் சுருக்கமாகவும், தெளிவாகவும், நேரடியாகவும் இருக்கணும் அப்படின்னு விஜய் சேதுபதி எதிர்பார்க்கிறாரு. அது நிகழாதபோது சற்றென்று பொறுமையை இழந்து சரி போ அப்படின்னு விலகி போயிடுறாரு. மக்களே பார்த்துக்கங்க, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பில்ல அப்படிங்கிறத கவனமா பதிவு செஞ்சு விடுறார் விஜய் சேதுபதி. ஹோஸ்ட் எதிர்பார்க்கும் அதே பாணியில் எல்லாராலும் பேச முடியாது. முத்து, ஆனந்தி, மஞ்சரி, தர்ஷிகா போன்றவர்கள் சற்று சுதாரித்திடுறாங்க. ஆனா சௌந்தர்யா, ஜாக்லின் போன்ற ஆர்வக் கோளாறுகள் வளவளன்னு பேசி சொதப்பிடுறாங்க. போட்டியாளர்கள் 1000 சொதப்பினாலும் அவர்களின் தரப்புல நிறையா சுவாரஸ்யங்கள் இருந்தாலும் அவற்றை ஒழுங்குபடுத்தி சுவாரஸ்யமாக்குறதுல தொகுப்பாளரின் பங்கு வந்து இருக்குது. பாருங்க மக்களே, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பில்ல அப்படின்னு கை கழுவி விட முடியாது. ஏன்னா கடந்த சீசன்கள்லையும் போட்டியாளர்கள் இப்படி கலவையான குணாதிசயங்களுடன் தான் இருந்தாங்க. ஆனால் கமல் நடத்திய ஹோஸ்டிங்ஸில் சரி உட்காருங்க அப்படின்னு அவர் பொறுமையாக இழந்ததே கிடையாது. இந்த விஷயத்தை விஜய் சேதுபதி சரியாக செஞ்சுக்கிட்டாங்கன்னா வார இறுதி எபிசோடுகள் மேலும் சுவாரஸ்யமாக இருக்குங்க. இந்த வாரம் வெளியேற்றப்படவிருக்கும் ஒருவர் யார்? வழக்கம் போல இதற்கான விடையை கசிந்து வச்சு ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி தான். என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.